ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, த ஃபைனல் வீடியோ விச் இஸ் த ஃபோர்த் பார்ட். என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு சம். ஸோ இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு சம் தான் வந்து இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம ஏன் வந்து இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் YAS 13 அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கரெக்டாக? அதுக்கப்புறம் செகண்டில் என்ன பார்த்தோம்? செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் கேரிங் அமௌண்ட் அண்ட் ரீக்ளாசிஃபிகேஷன், அதாவது இந்த 4 கொஸ்டின் மாடலில் ஃபஸ்ட்டு 2 மாடல்ஸ் வந்து எப்படின்னு பார்த்தோம். தேர்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் என்ன பார்த்தோம்? நான் இன்ட்ரெஸ்ட் பேஸ், அதாவது போனஸ், ரைட் இஷ்யூ, டிவிடெண்ட், இந்த மாதிரிலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் எப்படி போகணும்னு பார்த்தோம். இப்போ நம்ம ஃபோர்த்து பார்ட் எதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்? இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு சம்ஸ் விச் இஸ் பாண்ட், டிபெஞ்சர், இந்த மாதிரிலாம் கொடுக்குறப்போ நம்ம எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, டன். இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ எக்ஸ் இன்ட்ரெஸ்ட், கம் இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேவா? So first, what is X interest and what is cum interest? So cum interest, X interest. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் கொடுக்குறப்போ நம்மளோட திங்கிங் எப்படி போகணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு செக்யூரிட்டி பர்ச்சேஸ் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்? ஒரு செக்யூரிட்டி பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த செக்யூரிட்டி நான் வாங்குறப்போ பர்ச்சேஸ் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குமா? கரெக்டாக? பர்ச்சேஸ் ப்ரைஸ்னு ஒன்று கொடுத்து தானே நான் வாங்குவேன். ஸோ அந்த பர்ச்சேஸ் ப்ரைஸ் நான் கொடுக்குறேன் இல்லையா, அது சிம்பிளாக பர்ச்சேஸ் ப்ரைஸ் மட்டும் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் வந்து தனியாக இருக்குது அப்படின்னா அதுதான் எக்ஸ் இன்ட்ரெஸ்ட். சரியா? ஸோ அந்த டைமில் நம்மளோட வேலை என்ன அப்படின்னா நத்திங். ஸோ ஆல்ரெடி அது செப்பரேட்டாக ஆகி தான் இருக்குது, நம்ம எதுவுமே பண்ண வேணாம். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல நம்ம எதுவுமே பண்ண வேணாம். ஓகேவா? ஸோ இதே வந்து கம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? இந்த இன்ட்ரெஸ்ட் இந்த ப்ரைஸோடய சேர்த்து நம்ம கொடுத்துருப்போம். பர்ச்சேஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணிப்போம்? இன்ட்ரெஸ்ட் ப்ரைஸோடய சேர்த்து கொடுத்துருப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதை செப்பரேட் பண்ணணும். அது என்ன பண்ணணும்? செப்பரேட் பண்ணணும். சரியா? ஸோ இதுதான் வந்து கம் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எக்ஸ் இன்ட்ரெஸ்ட்கான ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோ. ஓகேவா? டன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வச்சு கொடுக்குற சம்ஸில் நம்ம எப்படி டீல் பண்ணணும்? ஈஸியாக சூப்பராக போட்டுடலாமா? ஓகே கைஸ், லாஸ்ட் சம் என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு கான்செப்ட், அப்புறம் அப்ளிகேஷன். கான்செப்ட், அப்ளிகேஷன், அதே தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே கைஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் திங்கிங், இது இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு சம்ஸ். என்னது இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் சம் அப்படின்னு நம்ம பார்த்த உடனே நம்மளுடைய ஃபர்ஸ்ட் திங்கிங் எங்கே போகணும்னா, எப்போது ஓப்பனிங்க்கு தான் போகணும். எங்கே போகணும்? ஓப்பனிங்க்கு தான் போகணும். அதில் நாமினல் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, காஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் என்ன பண்ணணும்? நம்ம நோட் பண்ணி வைக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? ஃபஸ்ட்டு என்ன திங்க் பண்ணணும்? ஓப்பனிங். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தான் என்ன பண்ணணும்? கீழே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களா, சேல் பண்ணியிருக்காங்களாங்கிறத நோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னவோ அது பண்ணிடலாமா கொஷனில்? ஓகே, கம். Mr. Purohit furnishes the following details relating to his holding in 8% debentures. எவ்வளோ ரேட்டா? 8% debentures 100 each of P Limited held as current assets. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன? ஓப்பனிங் பேலன்ஸில் என்ன இருக்கோ அதை நோட் பண்ண சொன்னா சொல்லிடலாமா? ஓகே, ஸோ ஓப்பனிங் பேலன்ஸில் நாமினல் வேல்யூ 1,20,000, காஸ்ட் 1,18,000 இருக்கு. எழுதலாமா? ஓகே, ஸோ நாமினல் வேல்யூ, காஸ்ட். நாமினல் வேல்யூ எவ்வளோ இருந்துச்சு? இது 1,18,000, இது 1,20,000. அதெல்லாம் இருந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு தான் என்ன பண்ணணும்? பர்ச்சேஸா இல்லை சேலான்னு பார்க்கணும். நம்மளுக்கு லாஸ்ட்டாக வந்து நான் இன்ட்ரெஸ்ட் பேஸ் சம்ஸில் நம்மளுக்கு லாஸ்ட்டாக ஒரு மேஜிக்கல் டேபிள் போட்டோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேபிள் நம்ம போட போகிறோம். ஸோ இதில் வந்து ரொம்பலாம் உங்களுக்கு அந்த டேபிளில் வந்த மாதிரி நிறைய பர்டிகுலர்ஸில் நிறைய காலம் தான் பிரிக்க வேணாம். ஜஸ்ட் 2 காலம் அவ்வளோதான். ஒரு சைடு பர்ச்சேஸ்க்கும் இன்னொரு சைடு என்ன? சேல்ஸ்க்கும் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? ஒரு சைடு பர்ச்சேஸ்க்கும் இன்னொரு சைடு சேல்ஸ்க்கும். பர்ச்சேஸ், சேல்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு கொஸ்டினில் இங்கே பர்ச்சேஸ் நடக்கிறப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? இந்த காலம்லையும் சேல் நடக்கிறப்பெல்லாம் என்ன பண்ணணும்? இந்த காலம்லையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரெக்கார்ட் பண்ணிட்டே வர போகிறோம். ஓகே, ஸோ என்ன ரெக்கார்ட் பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம அடுத்த கான்செப்டில் லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே நம்ம ஓப்பனிங் முடிச்சோடனே நெக்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு ஞாபகம் வரது என்னது? பர்ச்சேஸ் அண்ட் சேல்னா பர்ச்சேஸ்க்கு 2 காம்பனன்ட்ஸ், சேலுக்கு 4 காம்பனன்ட்ஸ். என்னது? பர்ச்சேஸ்க்கு 2, சேல்ஸுக்கு 4. பர்ச்சேஸ்க்கு 2 காம்பனன்ட்ஸ், சேலுக்கு 4 காம்பனன்ட்ஸ். ஓகேவா? என்னென்ன 2 காம்பனன்ட்ஸ் நம்ம பர்ச்சேஸ்க்கு போடுவோம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் எலமெண்ட். என்னது? இன்ட்ரெஸ்ட் எலமெண்ட். என்னது? இன்ட்ரெஸ்ட் எலமெண்ட். பர்ச்சேஸ்க்கு செகண்டாக இருக்க காம்பனன்ட்டா என்ன? ஆக்சுவலாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ என்ன ஆக்சுவலாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ எப்போதும் பர்ச்சேஸில் நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ரோக்கரேஜ் இருந்தால் ஆட் பண்ணுவோமா? ஸோ அதுதான் நம்ம இங்கே பண்ணுவோம். சரியா? ஸோ பர்ச்சேஸோட 2 காம்பனன்ட்ஸ் புரியுதா? ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் எலமெண்ட், அப்புறம் பர்ச்சேஸ். இன்ட்ரெஸ்ட் எலமெண்ட், அப்புறம் பர்ச்சேஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் எலமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ நார்மலாக
இவ்வளோ யூனிட்னு கொடுத்துருப்பாங்க, இவ்வளோ டிபெஞ்சர்ஸ். ஸோ இவ்வளோ யூனிட்னு இருக்கும்ல, 100 200 அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த யூனிட்டை நம்ம போடணும். ஸோ அதோட ஃபேஸ் வேல்யூவும் மல்டி பண்ணணும். என்ன பண்ணணும்? ஃபேஸ் வேல்யூ உங்களுக்கு கொஸ்டின் எங்கே இருந்துச்சு? 100 இருந்துச்சா? அதான். ஓகே, ஸோ யூனிட் இன்ட்டு ஃபேஸ் வேல்யூ இன்ட்டு டிபெஞ்சர் ரேட். ஓகே, கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்களா? டிபெஞ்சர் ரேட் இந்த மந்த்து தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். இந்த மந்த்து நீங்கள் தப்பாக போட்டுட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எலிமெண்ட் தப்பாக வந்துடும். சரி, அந்த மந்த் எப்படி போடணும்னா லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் டேட்டு என்ன அதை நம்ம கவுண்ட் பண்ணணும். சரியா? லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்போவுமே கொஸ்டினில் 95%. ஓகே, 30th செப்டம்பர் அண்ட் தென் 31st மார்ச். இது ஃபிக்ஸ்டு. ஓகேவா? ஃபிக்ஸ்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, டன். இப்போது இந்த 30th செப்டம்பர், இந்த 31st மார்ச். ஓகேவா? இந்த டேட் இப்போது இது வந்து அக்டோபர், எப்படி சொல்கிறது, நவம்பர் மந்த். இது நவம்பர் மந்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்காங்கன்னு வச்சுக்கலாம். நம்மளுடைய லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் டேட் அப்போ என்னவா இருக்கும்? மார்ச்சாக இருக்குமா? நம்மளுடைய லேட்டஸ்ட்டாக ரீசெண்டாக முடிஞ்ச இன்ட்ரெஸ்ட் டேட் என்ன இருக்கும்? செப்டம்பரா? ஸோ செப்டம்பர், நடுவில் அக்டோபர், அப்புறம் தான் என்னது நவம்பர், அப்போ 2/12. ஸோ அந்த மாதிரி போகணும். ஓகேவா? ஸோ லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் டேட்டு நம்மளுக்கு கடைசியாக என்ன முடிஞ்சிருக்கோ அதுலேருந்து அக்ரூ ஆகிற இன்ட்ரெஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இந்த மந்த்தை நம்ம இங்கே போட போகிறோம். சரியா? புரியுதா? ஓகே, என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்க்கணும்? லேட்டஸ்ட்டாக ரீசெண்டாக இந்த பர்ச்சேஸ் பண்ண போயோ இல்லை சேல் பண்ண போயோ என்ன இருந்துச்சோ அதுதான் நம்ம போட போகிறோம். இந்த இன்ட்ரெஸ்ட் எலிமெண்ட் இப்போ பார்த்தோம் இல்லையா, இதே இன்ட்ரெஸ்ட் எலிமெண்ட் தான் சேல்க்கும். ஓகேவா? சேம் ஃபார்முலா, சேம் லாஜிக், சேம் மெத்தட். ஸோ அதே தான் என்னது இன்ட்ரெஸ்ட்டில் வர எலிமெண்ட்டுக்கும், சேலில் வர இன்ட்ரெஸ்ட் எலிமெண்ட்டுக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் 2 காம்பனெண்ட், அதில் ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் எலிமெண்ட், அப்புறம் பர்ச்சேஸ், ஏன்னா ஆக்சுவல் பர்ச்சேஸ் வரும். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டில் 4 காம்பனெண்ட், அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அங்கே எப்படி இன்ட்ரெஸ்ட் எலிமெண்ட்டோ அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் எலிமெண்ட், அங்கே எப்படி அதோட பர்ச்சேஸோ அங்கே மாதிரி அதோட சேல்ஸ், அங்கே மாதிரி இதுக்கு இதோட சேல்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், சேல்னு ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம ப்ராஃபிட்னு ஒன்று கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அப்போ ப்ராஃபிட்னு ஒன்று வேணும்னா நம்மளுக்கு ஆக்சுவல் காஸ்ட் தெரியணும் இல்லையா? ஸோ அப்போ ஆக்சுவல் காஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? காஸ்ட் பர் யூனிட்டோட எவ்வளோ யூனிட் சொல்றோ அதை நம்ம கண்டுபிடிப்போம். கரெக்டாக? அப்போது ஆக்சுவல் சேல் வந்து உங்களுக்கே தெரியும். கொஸ்டினில் என்ன ஆயிருக்கும், அந்த யூனிட்டோட என்ன ப்ரைஸில் சேல் பண்ணாங்களோ அதில் ப்ரோக்கரேஜ் நம்ம லெஸ் பண்ணுவோம். இது நார்மலாக நம்ம இவ்வளோ நேரமாக நம்ம பார்த்துட்டு இருந்த ஸ்டெப்ஸ் தான். கரெக்டாக இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்க ஸ்டெப் தான். ஓகே, ஸோ காஸ்ட் பர் யூனிட் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணணும்? யூனிட் சொல்கிறது மல்டி பண்ணால் தேர்ட் காம்பனன்ட் வந்துடும். ப்ராஃபிட் எலிமெண்ட் எல்லாருக்குமே தெரியும். ஸோ சேல் மைனஸ் காஸ்ட், அதாவது இந்த பியும் சியும் லெஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ராஃபிட் எலிமெண்ட் கண்டுபிடிக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ட்ரை பண்ணலாமா இந்த ஸ்டெப்பை? ஸோ என்ன ஞாபகம், எடுத்தோடனே இந்த கொஸ்டின் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் கரெக்டாக எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேல்யூஸு, நாமினல் வேல்யூ அண்ட் காஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் அண்ட் சேல் வரப்போ பர்ச்சேஸ்க்கு 2 காம்பனெண்ட் போடுவோம், சேலுக்கு 4 காம்பனெண்ட் போடுவோம். ஸோ இதை மட்டும் மறக்காதீங்க. ஸோ இப்போ இதை அப்ளை பண்ணலாமா வரிசையா? இப்போது ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம என்ட்ரு பண்ணிட்டோம். கரெக்டாக? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? பர்ச்சேஸ்னாவே எத்தனை காம்பனெண்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வரணும்? 2 காம்பனெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு காம்பனெண்ட் என்ன? இன்ட்ரெஸ்ட் எலிமெண்ட். ஸோ டேட் போட்டுக்கலாமா? என்ன டேட்டு? 1st July 2021. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட் எலிமெண்ட்டா? இன்ட்ரெஸ்ட் எலிமெண்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் இதை பாருங்கள், ஃபார்முலா கூட ஞாபகம் வச்சுக்கணும். யூனிட்ஸு இன்ட்டு ஃபேஸ் வேல்யூ இன்ட்டு பர்சன்டேஜ் இன்ட்டு மந்த் போலாமா? யூனிட் எவ்வளோ? பர்ச்சேஸ்க்கு யூனிட் எவ்வளோ? 100 இன்ட்டு எவ்வளோ ஃபேஸ் வேல்யூ? திரும்ப 100. எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் டிபெஞ்சர்ஸ்? 8%. எவ்வளோ மந்த்னு கால்குலேட் பண்ணலாமா? ஸோ கொஷனில் பாருங்கள். ஸோ இன்ட்ரெஸ்ட் டேட்ஸு 30th செப்டம்பர் அண்ட் 31st மார்ச், இதான் டியூ டேட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போது நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி ரீசெண்டாக இருந்த டியூ டேட் என்ன? செப்டம்பர் இதுக்கப்புறம் தானே வரும். அப்போது இதுக்கு முன்னாடி இருந்தது 31st மார்ச். அப்போ மார்ச் முடிஞ்சோடனே கவுண்ட் பண்ணுங்க. ஏப்ரல், மே, ஜூன். ஸோ ஜூலையோட ஃபஸ்ட்டில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதோட முடிச்சிடணுமா? எவ்வளோ மந்த் வருது? 3 months. ஸோ 3/12. ஓகேவா? ஸோ அதை கால்குலேட் பண்ணலாமா? 100 into 8% into 3/12 எவ்வளோ? 200. ஸோ இன்ட்ரெஸ்ட் எலிமெண்ட் ஓவர். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? பர்ச்சேஸ் போடணுமா? 2 எலிமெண்ட்ஸ், அதில் ஃபஸ்ட்டு காம்பனெண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஆக்சுவலாக எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க? 100 யூனிட்ஸை 98 rupeesக்கு. இப்போ எக்ஸ் இன்ட்ரெஸ்ட்னா இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்லை, செப்பரேட்டாக தான் இருக்குது. அப்போ நம்ம எதாவது பண்ணணுமா? இல்லை. கரெக்டாக? இப்போ எதுவுமே பண்ண வேணாமா? அப்படியே போட்டுடலாமா? அப்போ 100 into 98 என்ன? 100 into 98
9,800. நம்ம நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணது brokerage இருக்கா. இஃப் we have any brokerage means we have to calculate that also. எது brokerage இருக்கா கொஸ்டினில்? எஸ் 1% brokerage கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? add that 1% also. ஓகே ஸோ 9,800ல் 1% 98 rupees. ஸோ டோட்டல் 9,898. ஓகேவா? ஸோ இது ஓவரா? ஸோ இது ஓவர். ஸோ நெக்ஸ்ட் என்னது? சேல்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஸோ சேல்ஸ்க்கு எத்தனை காம்போனன்ட்ஸ் பார்த்தோன்னே ஞாபகம் வரணும்? 4 காம்போனன்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு அக்டோபர் 2021. ஸோ ஃபஸ்ட்டு அக்டோபர் 2021. ஓகேவா? சைஸ் கொஞ்சம் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன காம்போனன்ட் ஞாபகம் வரணும்? இன்ட்ரெஸ்ட் எலமெண்ட் எப்படி போடலாம் ஈஸியாக? வித்தவுட் ஃபார்முலா வச்சு நம்மளால் பார்க்க முடியும். ஸோ 200 into 100 into 8 into months. 200 into 100 into 8 into months. எவ்வளோ மந்த்ஸு அப்படின்னு கால்குலேட் பண்ணலாமா? எவ்வளோ மந்த்து? இந்த இடத்துல ஃபஸ்ட்டு அக்டோபர் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட்டு அக்டோபர். இங்கே தான் வந்து உங்களுக்கு ஒரு பல்ப் வரும். என்ன பல்ப் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்க டியூ டேட் எப்போ? 31 செப்டம்பரா? 31 செப்டம்பர் என்ன நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் டேட்டா? சாரி 30 செப்டம்பர் இன்ட்ரெஸ்ட் டேட்டா டிப்ரெஷன். ஓகே ஸோ 30 செப்டம்பரா? ஸோ அப்போ அடுத்த நாளே வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஏதாவது இன்ட்ரெஸ்ட் அக்ரூவ் ஆயிருக்குமா? நேத்தி தான் வந்து இன்ட்ரெஸ்ட் டியூ டேட். ஓகே நேத்திலேருந்து பார்த்தா நெக்ஸ்ட் டேவே எப்படி இன்ட்ரெஸ்ட் அக்ரூவ் ஆகும்? லாஜிக். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட்டை இக்னோர் பண்ணிடலாம். என்ன பண்ணலாம்? இக்னோர் பண்ணலாம். ஓகேவா? அப்போ நம்ம என்ன அந்த இடத்துல காட்டுவோம்? நத்திங். ஓகேவா? ஸோ இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் செகண்ட் எலிமெண்ட் என்ன? நார்மல் சேல். ஆக்சுவலாக என்ன சேலு? 200 into 100. எது? 200 into 100. 200 into 100 எவ்வளோ வரும்? 20,000. ஸோ சேல்ஸ்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? brokerage இருக்கா பார்க்கணுமா? brokerage இருந்தால் பர்ச்சேஸில் ஆட் பண்ணுவோம். பட் சேல்ஸில் என்ன பண்ணுவோம்? லெஸ் பண்ணுவோமா? ஸோ 1%னா எவ்வளோ வரும்? 20,000 into 1% 200. அப்போ 20,000 minus 1% என்ன ஆயிடுது? 19,800. ஓகேவா? டன். தேர்ட் காம்பனன்ட் சேல்ஸ்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? காஸ்ட் கண்டுபிடிக்கணுமா? ஸோ இந்த காஸ்ட் கண்டுபிடிப்போ நல்ல ஜாக்கிரதையாக பாருங்க. கேர்ஃபுல். என்ன சொல்லியிருக்கேன்? காஸ்ட் பர் யூனிட்டோட சோல்டு யூனிட்ஸை மல்டிபிள் பண்ணணும். கரெக்டா? இப்போதான் உங்களுக்கு இன்னொரு பல்பு மூமெண்ட். என்னது? காஸ்ட் பர் யூனிட் எப்படி போடணும்? இதுக்கு நம்ம ஏன் இங்கே ஒரு டப்பா போட்டோன்னு தெரியுமா? இதை கண்டுபிடிக்கலாம். ஸோ 118,000 12,000 ஓகே இன்டூ 100 அவ்வளோதான். ஓகே ஸோ காஸ்ட் டிவைடட் பை நாமினல் வேல்யூ இன்டூ 100 போட்டிங்கன்னா காஸ்ட் பர் யூனிட் கிடச்சிரும். போகலாமா? 118 டிவைடட் பை 1,20,000 இன்டூ 100 98.33 வந்திருக்கு. ஓகேவா? இதான் வந்து நம்மளுக்கு என்னது? காஸ்ட் பர் யூனிட். இது அப்ளை பண்ணலாமா? ஓகே ஸோ 98.33 இன்டூ சோல்டு யூனிட்ஸ் எவ்வளோ? 200. கொஸ்டினில் தானே கொடுத்துருக்காங்க. சோல்டு யூனிட்ஸ் 200. ஸோ அது போடலாமா? அப்போ 98 இன்டூ 33 இன்டூ 200 என்ன வந்திருக்கு? 19,666. ஓகேவா? டன். நம்மளுக்கு லாஸ்ட் காம்பனன்ட் என்ன? சூப்பர் பேசிக். செகண்ட் ஸ்டெப் மைனஸ் தேர்ட் ஸ்டெப். அதாவது லாஜிக்காக சொல்லணும்னா சேல்ஸ் மைனஸ் காஸ்ட். என்னது? சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் லெஸ் பண்ணோன்னா என்ன வரும்? 19,800 மைனஸ் 19,666 134. ஸோ இதான் என்னது? இந்த சேலுக்கான ப்ராஃபிட். ஓகேவா? ஓகே டன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? பர்ச்சேஸ். என்ன கொடுத்துருக்காங்க? பர்ச்சேஸ்னு சொன்னோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? 2 காம்பனன்ட்ஸ். என்ன 2 காம்பனன்ட்ஸ்? இன்ட்ரெஸ்ட் எலிமெண்ட், ஆக்சுவல் பர்ச்சேஸ். ஓகே டேட் என்ன கொடுத்துருக்காங்க? 1/1/2022. 1/1/2022. என்னென்ன காம்பனன்ட்ஸ்? இன்ட்ரெஸ்ட் எலிமெண்ட்,
actual purchase. ஸோ இன்ட்ரெஸ்ட் லிமிட் எப்படி போடுவோம்? ஆக்சுவலாக எவ்வளோ யூனிட்ஸ்? 50 இன்ட்டு ஃபேஸ் வேல்யூ இன்ட்டு ரேட். 50 இன்ட்டு ஃபேஸ் வேல்யூ இன்ட்டு ரேட். டோரா மாதிரி இருக்குல்ல, டோரா புஜ்ஜிஸை சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ 8%. இன்னும் என்ன குறையுது? மந்த் கால்குலேஷன் என்ன பண்ணும்? இதுக்கு ரீசெண்டாக லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய, அதாவது ரீசெண்டாக லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் டேட் என்ன? ஜான்வரி. மார்ச் இதுக்கு அப்புறம் தான் வரும். இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? செப்டம்பர். ஸோ 30th செப்டம்பரா? 10, 11, 12 எவ்வளோ மந்த்ஸ்? 3 months. ஸோ 3 divided by 12 எவ்வளோ வரும்? 50 into 100 into 8% into 3 divided by 12. 100. 50 units என்ன ப்ரைஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க? 98 rupees. ஸோ 50 into 98. 50 into 98 எவ்வளோ? 4900. இந்த 4900ல் தான் 1% போடணும். என்னது 1%? 49. ஆட் பண்ணால் 4949. ஓகேவா? டன். இப்போ பர்ச்சேஸ் ஓவர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? திரும்ப சேல். சேல்னோட எத்தனை காம்பனன்ட்ஸ் ஞாபகம் வருது? 4 காம்பனன்ட்ஸ். என்னென்ன 4 காம்பனன்ட்ஸ்? லாஸ்ட் ஒன் டைம் சொல்லுங்கள். இன்ட்ரெஸ்ட் எலமெண்ட், ஆக்சுவல் சேல்ஸ், காஸ்ட், ப்ராஃபிட். போடலாமா? என்ன டேட்டு சேலு? February 1st. ஸோ 1st February 2022. இன்ட்ரெஸ்ட் எலமெண்ட். இன்ட்ரெஸ்ட் எலமெண்ட் எப்படி நார்மலாக போடுவோம்? இன்ட்ரெஸ்ட் எலமெண்ட் என்ன யூனிட்ஸ்ன்னு பார்க்கணுமா? எவ்வளோ யூனிட்ஸை? 200 ஃபேஸ் வேல்யூ பர்சன்டேஜ் இன்ட்டு மந்த். 200 இன்ட்டு ஃபேஸ் வேல்யூ பர்சன்டேஜ் இன்ட்டு மந்த். மந்த் எவ்வளோன்னு பார்க்கலாமா? ஓகே, ஸோ ரீசெண்டாக என்ன இருக்கும்? லாஸ்ட்டாக டேட் 1st February. மார்ச் வில் பி நெக்ஸ்ட் மந்த். அப்போ என்னது? 30th செப்டம்பரா? 10, 11, 12, 1 எவ்வளோ மந்த்து? 4 மந்த்தா? ஸோ அப்போ 4 divided by 12 போடலாமா? ஸோ 200 into 100 into 8% into 4 divided by 12. 533.3. இதானது இன்ட்ரெஸ்ட் லிமிட். நெக்ஸ்ட் செகண்ட் என்ன? கூட போட்டுக்கலாமா இங்கே பெருசா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னது? இன்ட்ரெஸ்ட் லிமிட்க்கு அப்புறமா ஆக்சுவல் சேல்ஸ். ஆக்சுவலாக எவ்வளோ ப்ரைஸ்க்கு? 99. ஸோ 200 into 99 எவ்வளோ? 200 into 99 19,800. ஸோ வேறு என்ன நம்ம செக் பண்ணணும்? ப்ரோக்கரேஜ். லெஸ் ப்ரோக்கரேஜ் பிகாஸ் இட்ஸ் அ சேல். ஸோ அப்போது 19,800ல் 1% என்ன? 19,800 1% 198. லெஸ் பண்ணால் 2,800 minus 198. ஸோ 90,602. ஓகேவா? டன். ஸோ சேல்ஸ் ஓவர். நெக்ஸ்ட் என்னது? காஸ்ட். ஸோ காஸ்ட் என்ன போடுவோம்? காஸ்ட் பர் யூனிட் இன்ட்டு யூனிட் சோல்டு. ஸோ காஸ்ட் பர் யூனிட் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, எவ்வளோ? 98.33. 98.33 இன்ட்டு எவ்வளோ யூனிட்ஸ் இந்த சேலு? 200 யூனிட்ஸ். ஸோ 200. ஸோ 98.33 இன்ட்டு 200 எவ்வளோ? 19,666. ஓகேவா? டன். ஸோ இப்போ இது என்ன பண்ணணும்? லாஸ்ட் ஸ்டெப் என்ன? ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் என்ன பண்ணுவோம்? சேல்ஸ் மைனஸ் காஸ்ட். சேல்ஸ் என்ன கிடச்சிது? அதில் என்ன பண்ணணும்? லெஸ் பண்ணும். 19,602 மைனஸ் 19,666. அப்போ எவ்வளோ? 64. ஓகேவா? டன். இதானது ப்ராஃபிட். ஓகேவா? இன் சம்டைம்ஸ் கொஷனில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம இங்கே 98.33 கண்டுபிடிச்சோம்ல, இந்த மாதிரியும் நம்ம போடலாம். இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் என்னென்னா 1,18,000 1,20,000 இன்டூ
டேரெக்டாக 20,000 இப்படி போடுங்க. 1,18,000 டிவைடட் பை 1,20,000 இன்டூ 20,000 அப்படி போட்டிங்கன்னா 19666.666 போகும். நம்ம அதை எப்படி பண்ணலாம்? 19667 அப்படின்னு போடலாமா? ஸோ இப்படியும் வந்து கொஸ்டினில் போட்டிருப்பாங்க. ஸோ இப்படி போட்டு ஒரு ஆன்சரையும் கொடுத்துருப்பாங்க, இப்படி போட்டு ஒரு ஆன்சரையும் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ எப்படி வேணுமோ நம்ம போடலாம். ஆன்சர் வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஓகேவா? டன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? வெற்றிகரமாக இதை முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன தெரியுமா? இந்த தேர்ட் டேபிள் இன்ட்ரெஸ்ட் சம்மரி. என்னது அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் போட்டோம்ல இன்ட்ரெஸ்ட் எலிமெண்ட்லாம் மேலே மேலே பர்ச்சேஸ்க்கு போட்டோம் அண்ட் தென் சேலுக்கு போட்டோம். இந்த மாதிரி 4 திங்ஸ்க்கும், அதாவது 4 டைப்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் நடந்துச்சு அந்த இயரில். ஸோ எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் எலிமெண்ட் போட்டோம். அந்த எல்லா இன்ட்ரெஸ்ட் எலிமெண்ட்டையும் என்ன பண்ணலாம்? நீங்கள் சம்மரியாக எடுத்து எழுதலாம். சரியா? டன். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாகவும் அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து கண்டுபிடிக்கலாம். நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இந்த ஃப்ளோவில் போட்டிங்கன்னா சேல்னா அந்த சேலோட வேலை அப்பயே முடிஞ்சிருச்சு. அந்த டேட்டில் என்ன நினச்சோ அந்த வேலை எல்லாமே அதிலே முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் அந்த ஸ்டெப் ஃப்ரேம் பண்ணேன். ஓகேவா? டன். இதே வந்து புக்கில் இருக்க மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு புக்கில் இருக்க ஃப்ளோவே வந்து நல்லா வருது அப்படின்னா யூ கேன் ஃபாலோ தட் ஆல்சோ. ஓகே டன். ஸோ இது முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட்டு க்ளோசிங் வேல்யூ. நெக்ஸ்ட் என்னது? க்ளோசிங் வேல்யூ. இது என்ன க்ளோசிங் வேல்யூ அப்படின்னா, கொஷினை நல்லா நோட் பண்ணோன்னா ஒரு வேர்ட் கொடுத்துருப்பாங்க. என்னது? அஸ்யூம் ஃபிஃபோ மெத்தட் அப்படின்னு. என்னது இது ஃபிஃபோ மெத்தட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் எல்லாருக்குமே தெரியும்ல. ஸோ அதை வந்து இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணப்போ கொஷினில் எவ்வளோ யூனிட் இருந்துச்சு? 1,20,000 நாமினல் வேல்யூவா? இதில் 100 ஈச்சா? ஸோ டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும்? 1,200. அப்போ இதுதான் வந்து நம்மள்ட்ட டிபெஞ்சர்ஸ் இருந்த யூனிட் ஃபஸ்ட்டு. கரெக்டா? அதுக்கப்புறம் எத்தனை வாட்டி நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்? 2 டைம்ஸ். கரெக்டா? 2 டைம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாங்களா? ஒன்று 100, இன்னொன்று 50. கரெக்டா? அது அப்படியே எடுத்து எழுதுங்க. 100 and 50. ஓகே டன். இப்போ நம்ம சேல் பண்ணுறப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அதுபடி தான் என்ன பண்ணணும்? நம்ம சேல் பண்ணிட்டு வரணும். இப்போ எப்போ சேல் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் அக்டோபர் அன்னைக்கு சேல் பண்ணாங்க. எவ்வளோ? 200 சேல் பண்ணாங்க. அப்போது 1,200ல் 200 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 1,000 இருக்குமா? இன்னும் அதில் ஸ்டாக் இருக்கா? அப்படியே இருக்கட்டும். அடுத்து எப்போ சேல் பண்ணாங்க? திரும்ப February 1 200. ஸோ இந்த 200ல் நம்மளுக்கு 200 திரும்பவும் எடுக்க முடியுமா? கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ திரும்பவும் அதுலேருந்தே நம்ம 200 எடுத்தோம்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 800. ஸோ இப்போது எவ்வளோ யூனிட்ஸ் இருக்குது? 800 + 100 + 50 எவ்வளோ? 950. ஸோ 950 டிபெஞ்சர்ஸ் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? மார்க்கெட் வேல்யூ 99 rupees. ஸோ இந்த 950 டிபெஞ்சர்ஸ்க்கு 99 rupees நம்ம போட்டோம்னா எவ்வளோ வரும்? 950 × 99 9,40,050. ஸோ இவ்வளோ வருமா? இதுக்கு பேர் தான் என்னதுன்னா மார்க்கெட் வேல்யூ. என்னது? மார்க்கெட் வேல்யூ. ஸோ நம்ம எப்படி இன்னொன்று எடுத்துக்கலாம்? இன்னொரு டேர்ம் ஆகும் ஃபேர் வேல்யூ. டன். இப்போது இன்னொன்று என்ன பெண்டிங் இருக்கு? காஸ்ட் இருக்கா? காஸ்ட். ஸோ இந்த காஸ்ட் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, நம்ம பர்ச்சேஸ் பண்ணி இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? 9898 4949. இது எதோட வேல்யூ அப்படின்னா இது ரெண்டுத்துக்கான வேல்யூவா? ஸோ ஃபஸ்ட்டு 800 இருக்குது, அடுத்து 100 இருக்குது, அடுத்து 50 இருக்குது. ஸோ 100க்கு தான் என்னது? 9898 போடலாமா? 9898 rupees. 50க்கு என்னது? 4949 rupees. அதானே? 4949. ஓகே. ஸோ இப்போ இந்த 800 இருக்குல்ல, இதுக்கும் என்ன பண்ணணும்? சேம் நம்ம காஸ்ட் பர் யூனிட் கண்டுபிடிச்சோம்ல, அதே தான். சேம் அங்கே நம்ம என்ன பண்ணுவோம்? இதுதானே டிவைட் பண்ணோம், அதே தான் பண்ண முடியும். ஓகேவா? 978,664. ஓகே டன். ஸோ இப்போ இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் தான் என்ன வரும்? நம்மளுக்கு காஸ்ட் வரும். கரெக்டாக? ஸோ ப்ளஸ் 9898 + 4949 = 93,511. ஓகேவா? டன். இதுதான் என்னது? காஸ்ட்.
இப்போது இந்த ஃபேர் வேல்யூவையும் இந்த காஸ்ட்டையும் பார்க்குறப்ப என்ன தோணுது? விச் எவர் இஸ் லோவர் தோணுதா? அதுதான் நம்மளுக்கு என்னது? வேல்யூ அட் எண்ட். ஸோ விச் எவர் இஸ் லோவர் இதுதானே. ஸோ அதான் என்னது? வேல்யூ அட் எண்ட். ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிள். இந்த பாக்ஸ் ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ப்ராஃபிட் சம்மரி. ஸோ ப்ராஃபிட் சம்மரி இதுக்கு முன்னாடி நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் இல்லையா? இங்கே இந்த 134 அண்ட் 1 லாஸ் 64. ஸோ கொஷனில் நெட் ப்ராஃபிட்டாக கேட்டாங்கன்னா நம்ம வந்து 134 மைனஸ் 64 அப்படின்னு போடலாம். கொஷனில் எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறப்போ நம்ம ஜஸ்ட் இந்த சம்மரி மட்டும் எடுத்து என்ன பண்ண போதும், எழுதுனா போதும். ஓகே, ஸோ நம்ம இந்த காலம் வேஸ்ட் பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை போட்டுடலாமா? ஓகே, கம். ஓகே, டன். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்போதும் என்ன பண்ணுவோம்? ஸோ 1 is for nominal value and 1 is for interest and another one is for cost. ஓகேவா? சேம் nominal value, interest, cost. ஓகே, டன். பர்டிகுலர்ஸ் டேட்லாம் வந்து ஜஸ்ட் நீங்கள் போடுறப்ப போட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஐம் சால்விங் த சம். ஓகே, டன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? எடுத்தோன்னே ஓப்பனிங்கா? ஓகே, டன். ஸோ ஓப்பனிங் என்ன இருக்கும் நம்மளுக்கு? எடுத்தோன்னே நாமினல் வேல்யூ 1,20,000, காஸ்ட் என்ன இருந்துச்சு? 1,18,000. ஓகேவா? ஸோ எடுத்தோன்னே நம்ம நோட் பண்ணோம்ல, ஞாபகம் இருக்கா? அதுதான். டன். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சு? பர்ச்சேஸ். கரெக்டா? ஸோ பர்ச்சேஸில் என்னாச்சு? 9898 ஞாபகம் இருக்கா? அதுதான் வந்து போட போகிறோம். ஸோ டு பர்ச்சேஸ்னு போடுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? டு பேங்க் ப்ரொஃபஷனலாக. ஓகே, ஸோ ப்ராக்கெட்டில் வேணால் பர்ச்சேஸ்னு போட்டுக்கோங்க. என்னது? 9898. இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எலிமெண்ட் கண்டுபிடிச்சோமா? எவ்வளோ? 200. எவ்வளோ? 200. ஓகேவா? இந்த நாமினல் வேல்யூ இருக்கட்டும், நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். சரியா? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றனால. நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சு? சேல் நடந்துச்சா? பை பேங்க். ஸோ அந்த பேங்க் அந்த சேலில் நம்மளுக்கு என்ன ஆச்சு? வி ஸ்கிப்ட் இன்ட்ரெஸ்ட், ரைட்? ஸோ நம்ம என்ன மட்டும் தான் பண்ணுவோம்? ஜஸ்ட்டு சேல்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிச்சோம். என்னது? 19,800. நெக்ஸ்ட் திரும்ப பர்ச்சேஸா? திரும்ப டு பேங்க், சேம் டு பர்ச்சேஸ், இன்ட்ரெஸ்ட் எலிமெண்ட் 100, 4949. இன்ட்ரெஸ்ட் எலிமெண்ட் 100, 4949. ஓகேவா? டன். நெக்ஸ்ட் என்னாச்சு? திரும்பவும் சேல்ஸா? ஸோ பை பேங்க். அந்த சேல்ஸில் இன்ட்ரெஸ்ட் எலிமெண்ட் இருந்துச்சா? இன்ட்ரெஸ்ட் எலிமெண்ட் 533.3 இருந்துச்சு. ஸோ 533.3. ஓகேவா? டன். நெக்ஸ்ட் என்னது? அதோடைய காஸ்ட்டு 19,602. கரெக்டா? 19,602. ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ தான் நம்ம என்ன பண்ணணும்? இம்பார்ட்டன்ட் திங் சொல்ல போகிறேன். இங்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் சம்மரி போடணும்னு நான் சொன்னேன். கரெக்டாக? ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் சம்மரி நம்ம ஒரு பர்ச்சேஸ் அண்ட் சேல் வரப்போ போட்டோம். பட் கொஷனில் டியூ டேட்ஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா? கொஷனில் டியூ டேட்ஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு எத்தனை மந்த்ஸ் வரும்? 6 months. கரெக்டாக? ஸோ அப்போது நம்ம அதுக்கு போட்டோம்னா என்ன வரும்? அப்போ 9 மொத்தம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ டிபெஞ்சர்ஸ் ரெஸ்ட்டில் இருந்துச்சு? 950 கிடச்சிதா? ஸோ அப்போது 950 டிபெஞ்சர்ஸ்க்கு சி பை பேங்க் 950 இன்டூ நார்மலாக நாமினல் வேல்யூ இன்டூ 8% இன்டூ 6/12. கரெக்டா? ஸோ என்ன வரும்? 950 இன்டூ 100 இன்டூ 8% இன்டூ 6/12. 3,800. கரெக்டா? ஸோ இன்ட்ரெஸ்ட் எலிமெண்ட் 3,800.
ஸோ 950 எந்த டேட்டில் நம்மளுக்கு கிடச்சிது? 31st டிசம்பர், சாரி 31st மார்ச் அட் த எண்ட். ஸோ அப்போ அங்கே பை அந்த டேட் போட்டோன்னா, ஸோ அப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ டிபெஞ்சர்ஸ் இருந்துச்சு? 30th டிசம்பர்னா, ஸோ ஸ்டார்டிங்கில் 1200 அண்ட் வி பர்ச்சேஸ்டு 100, அப்போ 1300 கரெக்டா? ஓகே டன். அப்போது 1300 into 100 into 8% into 6/12. ஓகேவா? 1300 into 100 into 8% into 6 divided by 12. 5200. 5200. ஓகேவா? டன். ஓகேவா? இது வரைக்கும் புரியுதா எல்லாருக்கும்? ஸோ என்ன பண்ண, இது வரைக்கும் எல்லா ஸ்டெப்பும் நம்ம போட்டோம். இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் வரப்போ என்னென்ன பண்ணும்? நார்மலாக நம்ம கொஸ்டினில் என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கோமோ அது எல்லாமே எடுத்து என்ன பண்ணும்? காப்பி பேஸ்ட் பண்ணும். காப்பி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும் நோட் பண்ணும்? அந்த 2 இன்ட்ரெஸ்ட் டேட்ஸ், அந்த 2 இன்ட்ரெஸ்ட் டேட்ஸ். ஓகேவா? ஸோ அந்த 2 இன்ட்ரெஸ்ட் டேட்ஸ் அப்போது எவ்வளோ டிபெஞ்சர்ஸ் அங்கே ரெஸ்ட் ஆஃப் த பேலன்ஸ் அந்த டேட்டில் இருந்துச்சோ நம்ம அந்த டிபெஞ்சர்ஸ்க்கு என்ன பண்ணும்? இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேட் பண்ணும். ஸோ அது எந்த டேட் அப்போ வருதோ அந்த இடத்துல என்ன பண்ணும்? நம்ம போட்டோமா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்னொரு பல்பு மொமெண்ட் என்னதுன்னா, நம்ம இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிச்சி வச்சிருந்தோம். கரெக்டா? ப்ராஃபிட் 134 அண்ட் லாஸ் 64. கரெக்டா? ஞாபகம் இருக்கா? அதை இங்கே நம்ம போட போகிறோம். ஸோ டு ப்ராஃபிட் 134 and by loss எவ்வளோ? 64. கரெக்ட் தானே? ஓகே. பை லாஸ் 64. டன். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக நம்மளோட க்ளோசிங் வேல்யூ கண்டுபிடிச்சோமே, இங்கே இங்கே. ஸோ அதான் இங்கே போடுப்போம். இப்போ இங்கே என்ன பேலன்சிங் ஃபிகர் வருதோ அந்த இன்ட்ரெஸ்ட் எங்கே போயிடும்? P&Lக்கு போயிடும். சரியா? ஓகே டன். இன்னொன்று சொல்கிறேன்னு சொன்னீங்களே, இந்த நாமினல் வேல்யூ அது ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். அது நீங்களே பண்ணலாம். என்னன்னா இது எல்லாமே போட்டுருங்க, அதுக்கப்புறம் கன்ஃபியூஷன் இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக உட்காந்து ஜாலியாக போடலாம். பர்ச்சேஸ் பண்ணிங்கல்ல, இப்போது இது வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க 100 யூனிட் அப்படின்னா 100ஓட ஃபேஸ் வேல்யூ நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வேல்யூ என்னது? 100. அவ்வளோதான். அப்போ இங்கே என்ன பண்ணிக்கணும்? 10,000 போட்டுக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு பர்ச்சேஸ் பண்ணிங்களா, அது எவ்வளோ? 50. இப்போ 50 into 100 5000. அவ்வளோதான். சேல்ஸுக்கு ஒரு யூனிட் போட்டிருப்பீங்களா? ஸோ சேல்ஸுக்கு என்ன யூனிட்ஸ் இருந்துச்சு? 200. ரெண்டுமே 200. ஸோ சிம்பிள். அப்போ என்னது நம்மளுக்கு? ரெண்டுமே 20,000 20,000. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நாமினல் வேல்யூ, ஜஸ்ட் மல்டிப்ளை வித் ஃபேஸ் வேல்யூ. ஓகேவா? டன். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு மேனேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒர்க்கிங் நோட்ஸை முடிச்சிருங்க. ஸோ ஒர்க்கிங் நோட்டை முடிச்சுட்டு நம்ம ஒர்க்கிங் நோட்டில் பண்ணதை எடுத்து எங்கெங்கெல்லாம் வருமோ அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்ட் டேட் கால்குலேஷன், அதாவது இங்கே போயிடுங்க. இந்த ஒர்க்கிங் நோட்லேயே இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த 30th செப்டம்பரும் 31st மார்ச்சும் என்ன பண்ணுங்கள், கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வித்தவுட் கன்ஃபியூஷன் ஜஸ்ட் அப்ளை தட். அங்கே எந்த இடத்துல நீங்கள் அப்ளை மட்டும் பண்ணுங்கள், கன்ஃபியூஷனே இருக்காது. ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் காலமில் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஒர்க்கிங் நோட்டில் பண்ண ப்ராஃபிட் அண்ட் லாஸை இங்கே இம்பாக்ட் கொடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஒர்க்கிங் நோட்டில் பண்ண க்ளோசிங் வேல்யூவை இங்கே கொடுங்க. ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இட் வில் கோ டு த இன்ட்ரெஸ்ட். பேலன்ஸ் இருந்துச்சுன்னா இட் வில் கோஸ் டு த P&L அக்கௌண்ட். ஓகே டன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தான் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் வந்து நான் க்ரியேட் பண்ணேன். ஈஸியாக இருக்கணும், யாருக்குமே வந்து இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் தெரியலன்னு ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டும் தான் இவ்வளோ எஃபர்ட்ஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக். ஓகே கைஸ். ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அண்டில் தென் திஸ் இஸ் ஸ்வேதா சைனிங் ஆஃப். தேங்க்யூ.